கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். படம் ஜெயிச்சா நான் சம்பாரிச்சுக்க போகிறேன்னே, படம் தோத்தா அந்த கடனை நான் ஏற்றுக்க போகிறேன். ஆனால் இந்த படம் தேட்டருக்கு வரலாமான்னு எப்படி நான் கேட்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு சில விமர்சனங்கள் யூடியூப்பில் ஒன்று போயிட்டுருக்கு. நடித்தமா சம்பாரிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு இவருக்கு இந்த தயாரிப்பு வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கேட்குறோம். அப்போ சிவகார்த்திகேயன் தம்பி எந்த பதிலும் சொல்லலை, இன்முகமாக சிரிச்சார் லைட்டாக. அப்போவே நினச்சேன் இதுக்கு தரமான ஒரு பதிலடி இருக்குது அப்படின்னு. அந்த பதிலடி தான் தாய்க்கிழவி படம். இங்கே பேசினா கொஞ்சம் சீக்கிரம் பேசிடுவேன், அதனால தான். தாய்க்கிழவிக்காகவும் தம்பி சிவகார்த்திகேயனுக்காகவும் இங்கே திரண்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். மனிதர்களில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னா, பெரும் பணம் படைத்தவங்களோ பெரும் புகழ் படைத்தவங்களோ அரசியல் ஆளுமைகளோ சாணக்கியர்கள்லாம் கிடையாது. கணிக்க முடியாதவர்களாகவும் யூகிக்க முடியாதவர்களாகவும் எடை போட முடியாதவர்களாகவும் ஜட்ஜ் பண்ணவே முடியாதவங்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய திருப்பத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவாங்க. ஒரு பத்திரிகைக்காரனா 15 வருஷம் இருந்திருக்கிறேன், சினிமாவில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். இந்த 25 வருஷத்தில் எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை, தலைவர்களை, பிரபலங்களை, சினிமாக்காரங்களை பார்த்துருக்கேன், கடந்திருக்கேன். என்னால் கணிக்கவே முடியாத ஒரு ஆள்னா அது தம்பி சிவகார்த்திகேயன் மட்டும்தான். எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார் என்ன செய்வாருங்கிறது கணிக்கவே முடியாது. இப்போ தேர்தல் நேரம் எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கூட என்னால் பட்படாதுன்னு பதில் சொல்லிட முடியும். ஆனால் சிவகார்த்திகேயன் யார் கூட கூட்டணி வைப்பார்னு கேட்டால் என்னால் இல்லை, இண்டஸ்ட்ரியில் உள்ள எவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து யாரை வச்சு படம் பண்ணுவார்னு ஒரு 15-20 இயக்குநர்கள் பட்டியல் பேர் அடிபட்டப்போ கூட அந்த பட்டியல் அடிபட்ட பேரில் யார் பேரும் இல்லை, திடீர்னு தம்பியை செலக்ட் பண்ணார். அப்போது ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த இயக்குனர் அடுத்த படத்துக்கு செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படம் அப்போ எப்பேற்பட்ட படமாக இருக்கும். தாய்க்கிழவிங்கிற டைட்டில் வச்சப்பவே அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பரபரப்பை உருவாக்குன படமாக அது மாறிடுச்சு. சரி, இந்த அளவுக்கான அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஆவல் ஏற்பட்டுச்சு. தம்பி நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை எனக்கு காட்ட முடியுமோ காட்டுங்கன்னு கேட்டேன். நேற்று அந்த படத்தை பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ராதிகா மேம் பார்க்காத கேட்காத கதை இல்லை, பார்க்காத படம் இல்லை, பண்ணாத பாத்திரங்கள் இல்லை, பேசாத வசனங்கள் இல்லை. ஆனாலும் மொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து அவங்களுக்கு திருஷ்டி சுத்தினா கூட அது 100% தகும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வயிறு குலுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. மனுஷன் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சார் இப்பேற்பட்ட படம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேவை அவசியம். அதுக்காக இது ஒரு நகைச்சுவை படமா காமெடி படமா அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம கடந்து போயிடவே முடியாது. எப்படி இவ்வளோ பெரிய உடம்புல வியாதி வர்றப்போ ஒரு சின்ன இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறோமோ அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாமே பகுத்தறிவு கருத்து தொடங்கி, மண் சார்ந்த விஷயங்கள் தொடங்கி, வாழ்வியல் தொடங்கி, ஒரு பெண் சுயம்புவாக நிற்கணுங்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுற வரைக்குமான பல விஷயங்களை இயக்குனர் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நிச்சயமாக இந்த படத்தில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களுமே, அதாவது நல்ல கதைக்கு நல்ல திரைக்கதைக்கு ஹீரோக்கள்லாம் தேவையே இல்லை. அதில் பண்ணுற அத்தனை கதாபாத்திரங்களுமே ஹீரோக்கள் தான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றி வர்றப்போ ஹீரோக்கள் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க தமிழ் சினிமா இனி நல்ல கதைகள் பின்னால் ஓட ஆரம்பிக்கும்னு நம்ப முடியுது. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கதும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பெருமிதமாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும் சார். இருக்கு படத்தில் எல்லாருமே, அதாவது அந்த வாழ்வியலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஒருவேளை ராதிகா மேடம் கூட நடிக்கிறோம், அதனால் நம்மளும் கவனமாக நடிக்கணுங்கிறதுனால ஏனோ தெரியல, அவ்வளோ பேர் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கருப்பு சாமின்னு ஒரு சாமியை காட்டுறாரு, அது கூட சிறந்த கதாபாத்திரமாக இருக்குது அந்த படத்தில். அந்த கருப்பு சாமி தொடங்கி உதவி இயக்குனர் சாமிநாதன் வரைக்குமான அந்த படத்தில் நடித்த அத்தனை பாத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.
தம்பி இப்போ சிவகார்த்திகேயன் பற்றி ஒன்று ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். படம் ஜெயிச்சா நான் சம்பாரிச்சுக்க போகிறேன்னே, படம் தோத்தா அந்த கடனை நான் ஏற்றுக்க போகிறேன். ஆனால் இந்த படம் தேட்டருக்கு வரலாமான்னு எப்படி நான் கேட்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு சில விமர்சனங்கள் யூடியூப்பில் ஒன்று போயிட்டுருக்கு. நடித்தமா சம்பாரிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு இவருக்கு இந்த தயாரிப்பு வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கேட்குறோம். அப்போ சிவகார்த்திகேயன் தம்பி எந்த பதிலும் சொல்லலை, இன்முகமாக சிரிச்சார் லைட்டாக. அப்போவே நினச்சேன் இதுக்கு தரமான ஒரு பதிலடி இருக்குது அப்படின்னு. அந்த பதிலடி தான் தாய்க்கிழவி படம். வேலைக்காரன் படம், அவர் நடிப்பில் வேலைக்காரன் படம் ரெடியான ஒரு சூழல். அந்த தேதியில் அந்த படத்தை தொடங்க முடியாத ஒரு நெருக்கடி. ஒரு சில தயாரிப்பு தரப்புலையும் சரி, பெப்சி மாதிரியான அமைப்புகள் மூலம் ஒரு சில நெருக்கடி. சொன்ன தேதியில் தொடங்க முடியாத சூழல். நான் தம்பியை பார்க்க போனப்போ ஒன்று சொன்னேன், சரி தம்பி ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்னா தள்ளி போட்டுடலாம், அதனால என்ன அப்படின்னு. இல்லைண்ணே, சொன்ன தேதியில் ஆரம்பிச்சிருவோம், ஒரு நாள் ஷூட்டிங்காச்சும் நடத்திடுவோம், அதுக்கப்புறம் அது டிலே ஆனால் பரவாயில்லண்ணே, ஆனால் சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடத்தி ஆகணும் அப்படின்னாப்புல. இவ்வளோ பிடிவாதம் தேவையா தம்பி அப்படின்னு. நெருக்கடிகளை தாண்டுற ஆளாக சினிமாவில் மட்டும் நடித்தா போதுமாண்ணே அப்படின்னாரு. சொன்னது மட்டும் இல்லை, அந்த சொன்ன தேதியில் வேலைக்காரன் படத்தை தொடங்கி அட்டகாசமாக அதை நடத்தி முடிச்சும் காமிச்சாரு. அன்னையிலேருந்து சிவகார்த்திகேயன் தம்பி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேகத்தில் துளி குறையில, அவருடைய நிதானம், பக்குவம் எல்லாமே பார்த்தா, அதாவது ஒரு பத்திரிகைக்காரனா நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அதை பார்த்து நான் கூட சொல்லியிருப்பேன், தம்பி ஒரு 60-70 வயசுலலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா இதெல்லாம் என்னோட 20வது வயசுலேயே பார்த்துட்டேன்ப்பான்னு அவர் அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டு தூங்கலாம். அப்பேற்பட்ட அனுபவம், பக்குவம் அவருக்கு இருக்குது. விமர்சனங்களை அவர் ஒருபோதும் அவர் ஒரு எதிர்ப்பை நினைக்கிற ஆளே கிடையாது. விமர்சனங்களை நல்லபடி ஏற்றுக்கிறவர். அவர்கிட்ட பல தடவை பார்த்து பேசி பழகின விதமாக நான் சொல்கிறேன். எந்த விமர்சனத்தையும் அவர் உதாசீனப்படுத்தல், ஏற்றுப்பார். நியாயமான விமர்சனங்கள் தான். ஆனால் அது வன்மமாக மாறுறப்போ அவர்கிட்டேருந்து எந்த பதிலையுமே நான் பார்த்ததில்லை. இன்முகமாக கடந்து போகிறது மட்டுமா தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை, நிறைய பேச நினச்சேன், நேரம் இல்லை. கொக்கு ஒருபோதும் கெளுத்தி மீனை விழுங்காது. ஏன்னா கெளுத்தி மீனை சாப்பிட்டுச்சுன்னா கெளுத்தி மீனோட முள்ளு கொக்கோட கழுத்தை கொதறி சாகடிச்சிடும், கொக்கை சாகடிச்சிடும். இயல்பான யதார்த்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், எதிர்வினைகளாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வன்மங்களால் சிவகார்த்திகேயனை வீழ்த்திட முடியும் நினைச்சு காத்திருக்கிற 1000 கொக்குகளுக்கு சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஒரு கெளுத்தி மீன். நன்றி, வணக்கம்.